ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிள்ளைங்க குணா பேசுகிறேன். இப்போ இந்த நம்ம ஆந்திரா போயிருந்தோம், திருப்பதி போயிருந்தோம்னு சொல்லி இதுக்கு முன்னாடி 2 வீடியோ பார்த்துருப்பீங்க. இஸ்கான் டெம்பிள் பார்த்துருப்பீங்க, திருப்பதியோடைய நடைபயண வீடியோவை பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கபிலேஸ்வரர் கோயில், கபிலேஸ்வரர் டெம்பிள் திருப்பதியோட சென்ட்ரு சிட்டியில் அமைஞ்சிருக்கு. அதாவது சென்ட்ரு சிட்டியில் இப்படி ஒரு கோயிலா அப்படிங்கிற அளவுக்கு அந்த கோயிலுடைய மெயின்டெனன்ஸ் இருக்கும். அவ்வளோ க்ளீனாக இருந்தது, நல்ல தரிசனமும் கிடச்சிது. இந்த கபிலேஸ்வரர் டெம்பிள் ஃபேமிலியை போகிறக்கு அருமையான ஒரு கோயில். அதே மாதிரி சிவனை விரும்பி வழிபடுறவங்களும் சரி, பெருமாள் சிவன் 2 பேரையுமே வழிபடுறவங்க இந்த கோயில் அருமையான கோயில். ஏன்னா லக்ஷ்மி நாராயண சுவாமியுடைய பிரகாரமும் இருக்குது. அதாவது பெருமாளையும் வழிபடலாம், சிவனையும் வழிபடலாம் இந்த கோயிலில். அது ஒரு சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு தரிசனம் எங்களுக்கு கிடச்சிது, நாங்கள் என்ஜாய் பண்ணோம். அதாவது நீங்கள் இந்த வீடியோலேயே நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த சிட்டியில் நந்தி, பெரிய நந்தி அழகாக அவங்க ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கோயிலை பார்த்து அந்த நந்தி அமைஞ்சிருக்கு. இது ரொம்ப பிரம்மாண்டமான விஷயமாக இருந்தது எங்களுக்கு. நாங்கள் என்ஜாய் பண்ணோம். அதே மாதிரி ஃபேமிலியை நீங்கள் பிளான் பண்ணி திருப்பதி வர்றீங்களா, திருப்பதி ஒரு நாள் அழகாக ஸ்டே பண்ணி, அதாவது முதல்லையே எல்லாம் புக் பண்ணி, டிக்கெட் புக் பண்ணிவிட்டு, ட்ரெயின் புக் பண்ணிவிட்டு, அதே மாதிரி இப்போ ஃப்ரீ தரிசனம் இல்லை, ஒரு 300 டிக்கெட் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. நாங்கள் அப்படி தான் பண்ணி போனோம். எங்களுக்கு ரீசனபிளாக, ரூம்ஸும் ரீசனபிளாக இருந்தது. பண்ணிவிட்டு நாங்கள் அடுத்த நாள் திருப்பதியோட நடைபயணத்தையும் முடிச்சுட்டு அடுத்த நாள் பக்கத்தில் இருக்கிற இந்த கபிலேஸ்வரர் டெம்பிள், இஸ்கான் டெம்பிள் 2 பக்கம்தான். இது நீங்கள் ஒட்டுக்க பார்க்க முடியும். ஃபேமிலியே வந்தீங்கன்னா அழகாக பிளான் பண்ணி வரலாம். பெரியவங்க வந்தாங்க கூட ரொம்ப அலைய வேண்டியதில்லை. ஏன்னா பக்கத்துலேயே நல்ல பிரம்மாண்டமான கோயில்கள் அமைஞ்சிருக்கு. இந்த கபிலேஸ்வரர் டெம்பிள் மிகவும் சிறப்பான ஒரு அம்சமாக இருந்தது. மன அமைதியை அதிகமாக கொடுத்தது அப்படின்னு கூட சொல்லலாம். திருப்பதி டவுன்லேயே அமைஞ்ச இந்த கோயில் ரொம்ப சிறப்பான விஷயமாக இருந்தது. எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது இந்த கோயிலில் நாங்கள் வழிபட்டது. அதே மாதிரி இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு இது இருந்தது, அந்த பார்க் மாதிரியெல்லாம் அமைஞ்சிருந்தது. அது ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, நான் இதனால் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கோயிலை பார்த்தது இல்லைங்க. அது எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கோயிலோட பிரகாரத்துக்குள்ளே இப்போ நம்ம பாட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ். இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் பாருங்கள், உள்ளே போன உடனே பெருமாள் சன்னதி பக்கத்துலேயே இருக்கும். உள்ளே போன உடனே உங்களுக்கு அருமையான ஒரு ஃபால்ஸு, நீர்வீழ்ச்சி அமைஞ்சிருக்குது. அந்த நீர்வீழ்ச்சியில் நம்ம நீராடிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வழிபாட்டுக்கு செல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஃபேமிலியே வர்றீங்க, குடும்பத்தோடு வர்றீங்க, பெரியவங்களோடு வர்றீங்கன்னா அந்த தீர்த்தத்தை நம்ம தெளிக்கிறது மிகவும் சிறப்பு. எல்லாருமே இந்த தீர்த்தத்தை இது பண்ணுவாங்க. இது நாகலிங்க மரம் உள்ளேயே இருந்ததுங்க. இது மிகவும் பிரசித்தி பெற்றது. அது சிவ வழிபாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பாருங்க, இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ். இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ளே நுழையிறோம். நுழைஞ்ச உடனே உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு பாருங்கள், அற்புதமாக இருக்குது. உள்ளே நுழைஞ்சோடனே சென்டரில் இந்த அருவி இருக்குது, அந்த குளம் இருக்குது, அருவி இருக்குது. சுற்றியும் ஸ்கொயராக அந்த கோயிலுடைய பிரகாரம் அமைஞ்சிருக்கு. இந்த ரைட் சைடில் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறதா நம்ம திருக்கோயிலுக்கு செல்லும் உள்ள கபிலேஸ்வரர் ஆலயம் செல்லும் வழி. இது சென்டரில் நம்ம நின்று அந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம். உள்ளே நுழையும் போது லெஃப்ட் சைடில் உங்களுக்கு நாராயணன், லக்ஷ்மி நாராயண சுவாமியுடைய பாருங்க, அது பேக் சைடில் இப்போ நான் பாட்டுருக்கிறது அது வழிபாடு. பெருமாளை கும்பிட்டு நம்ம நீர்வீழ்ச்சி, ஃபஸ்ட்டு நீர்வீழ்ச்சியில் குளிக்கிறவங்க குளிக்கலாம். குளிக்கிறவங்க சில பேர் ரூம்ஸ்லேயே குளிச்சுட்டு வந்துடுறதுனால இது ஃபஸ்ட்டு பெருமாளை வழிபட்டு நம்ம கபிலேஸ்வரரை வழிபட்டுட்டு சிறப்பான தரிசனத்தை பெறலாம். அதுவும் இல்லாமல் இயற்கையோடைய அரவணைப்பில் இந்த கோயில் அழகாக அமைஞ்சிருக்கு. மறக்காமல் திருப்பதி ப்ரோக்ராம் பண்ணிங்கன்னா இஸ்கான் டெம்பிள் பக்கத்துலேயே இருக்கிற இந்த கபிலேஸ்வரர் டெம்பிளையும் நீங்கள் எல்லாருமே பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த டெம்பிளை கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு அழகான டெம்பிள் கண்டிப்பாக கிடையாதுங்க. அதே மாதிரி இந்த வழிபாடு முடிஞ்சு வந்தோடனே நம்ம சிவலிங்கத்துக்கு நம்மளே நம்ம கையால் ஜலம் அளிக்கலாம். மறக்காமல் பாருங்கள். நன்றி.